காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். மனித உயிர்கள் விலைமதிப்பற்றவை. அவற்றை காக்க உதவும் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள், மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானமாக பெறுவதை முறைப்படுத்துவதற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு உடல் உறுப்பு தான திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியது. இதன் மூலம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரின் ஒப்புதலோடு உயிரிழந்தவர்களின் இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், கை, கால்கள் உள்ளிட்ட முக்கியமான உடல் உறுப்புகள் தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையத்தால் பெறப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் திட்டம் தொடங்கப்பட்ட முதல் ஆண்டில் வெறும் 7 நபர்களிடம் மட்டுமே உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டன. கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆவது ஆண்டில் உடல் உறுப்பு தானம் பெறுவதில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. மொத்தமுள்ள 262 நபர்களிடமிருந்து 91 இதயம், 442 சிறுநீரகங்கள், 203 கல்லீரல்கள் உள்ளிட்ட முக்கியமான உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த ஆண்டில் சிறுநீரகத்துக்காக மட்டுமே 7268 நபர்கள் காத்திருக்கின்றனர். மேலும் கல்லீரலுக்காக 511 நபர்களும், இதய மாற்றுக்காக 73 நபர்களும் காத்திருக்கின்றனர். உடலுறுப்பு தானத்தில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வது தனக்கு பெரும் மகிழ்ச்சி தருவதாக கூறுகிறார் 16 ஆண்டுகளுக்கு முன் இத்திட்டத்திற்கு வித்திட்டவர்களில் ஒருவரான மருத்துவர் அமலோற்பவநாதன். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பைசா செலவு பண்ணாமல் உறுப்பு தானம் கிடைக்குது, ஆப்ரேஷன் நடக்குது, நல்லா வீட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷமாக அவங்க குடும்பத்தில் வாழ்க்கை நடத்துகிறாங்கன்றது எவ்வளோ நிறைவான ஒரு திட்டம். எனக்கு மிகவும் மனசு நெகிழ்ச்சியாக இருக்கு. அதையும் தாண்டி அவர்கள் இந்த உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்தா, வெறும் உறுப்பு கொடுக்கறதோடு நிற்கல, உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்தா, எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யுது, அதில் எதனா காம்ப்ளிகேஷன் வந்தால் நம்ம ஏதாவது இன்டர்வியூன் பண்ணணுமா என்றெல்லாம் அவங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள். இதெல்லாம் மிக மிக நல்ல விஷயம். ஏராளமான உயிர்களை காப்பாற்ற உதவும் உடல் உறுப்பு தானத்தை செய்ய அனைவரும் தயக்கமின்றி முன்வர வேண்டும் என கூறுகிறார் மருத்துவர் அமலோற்பவநாதன். யாருக்குமே மூளை சாவு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல, நடக்கக்கூடாது, இதை தவிர்க்கணும், இதுதான் முக்கியம். அப்படி தவிர்க்க முடியாத ஒரு பட்சத்தில், ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மூளைச்சாவு ஏற்பட்டால் டாக்டர்கள் உறுப்பு தானத்தை பற்றி உங்ககிட்ட பேசிட்டான், தயவுசெய்து மனம் உங்களை அந்த உறுப்புகளை கொடுங்க. வேண்டாம்னு சொல்லி நீங்கள் எரிக்க போகிறது அல்லது புதைக்க போகிறது பல பேர்களுக்கு உயிர் கொடுக்கும். பல பேர் மன நிறைவோடு வாழ்வாங்க, உங்கள் குடும்பத்தை வாழ்த்துவாங்க. தயவுசெய்து இதை செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் தருபவருக்கு அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படுவது மட்டுமின்றி பிற்காலத்தில் அவரது குடும்பத்தினரின் நலன் காக்கவும் அரசு அக்கறை காட்டுவதாக தெரிவிக்கிறார் மருத்துவர் அமலோற்பவநாதன். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷுடன் அரவிந்த்ராஜ். காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.